ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ். யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் இன்றைக்கி யூனிட் 3லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யூனிட் 3 எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், யூனிட் 3ல் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். யூனிட் 3 பொறுத்தளவுக்கு ஷேக்ஸ்பியரோட ஹோல் டாபிக்ஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிட் 3ல் வந்துட்டு நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு 5 டாபிக்ஸ் கொடுத்தாலுமே மேலே வந்து உங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட உமன்ஸ், தேட்டர், ஆடியன்ஸு, அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு, அவர் எந்த மாதிரி ப்ளே எழுதியிருந்தார், அதில் வந்து எப்படி டிபேட் பண்ணியிருந்தாங்க, ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 37 பிளேஸோட சம்மரியும், அதாவது ஜஸ்ட் சம்மரி வந்து நீங்கள் தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம டாபிக்குள்ளே போகலாம். யூனிட் 3 ஷேக்ஸ்பியர், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ். ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஷேக்ஸ்பியரோட நம்ம யூஜி பிஜிலலாம் படிக்கும்போது ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் படிச்சிருப்போம். ஷேக்ஸ்பியரை பற்றி நம்மளுக்கு தெரியும், அவரோட ரைட்டிங்ஸு எல்லாமே ஒரு மேஜராக ஒரு 4-5 பிளே கூட நம்ம இன்டெப்த்தாக கூட படிச்சிருப்போம். இருந்தாலுமே வந்து ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க யார், என்ன, ஷேக்ஸ்பியர் எப்படி அவங்கள யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இப்போ வந்து நம்ம சிலபஸில் ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ்னு தனியாக இருக்குங்காட்டி நம்ம வந்து அதை என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒன்னொன்னையும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். ஜஸ்ட் ஃபார் சம்மரி, ஜஸ்ட் ஃபார் கேரக்டர் அனலைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்காம ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு போர்டில் வந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த கொஸ்டினில் இருக்க ஆப்ஷனை எப்படி நெக்லெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நம்ம பாயிண்ட்ஸாக கொண்டு வரணும் இந்த இடத்துல. ஸோ வந்து உள்ளே இருக்க பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டாபிக் குள்ள போலாம். இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன்ல தி ஃபூல் ஆர் கிளவுன் பிளே அ இன்டெக்ரல் பார்ட். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிளேல வந்து ஒரு ஃபூல் அப்படிங்கிறவங்களும் ஒரு கிளவுன் அப்படிங்கிறவங்களும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், இன்டெக்ரல் அப்படின்னா இம்பார்ட்டன்டான ரோல் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிளேல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்காங்க. அவங்களோட பிளே ரொம்ப, அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட இடம், அவங்களுக்கு கொடுக்குற இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The second point பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் relates the importance of with humor and laughter. Shakespeare relates the importance of with humor and laughter. ஷேக்ஸ்பியர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாரு, என்ன தெரிஞ்சு ஒன்று கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு 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 சிரிப்பு, ஒரு ஹியூமர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது, அந்த ஒரு ஸ்டோரியில், அந்த ஒரு ட்ராமாவில் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி ஒரு பிளேவோ ஒரு கேரக்டரை வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The next point பார்த்தீங்கன்னா, he introduced the comic character relief from tragic tension. he introduced அப்படின்னா, he இங்கே யாரை சொல்கிறோம், நம்ம ஷேக்ஸ்பியரை சொல்கிறோம். ஷேக்ஸ்பியர் வந்து நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி தான் பார்க்குறோம், ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கை பற்றி பார்க்குறோம். ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார், ஷேக்ஸ்பியர் எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு லிட்ரேச்சரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் தான் பார்க்குறோம். இங்கே ஷேக்ஸ்பியர் வந்து காமிக் கேரக்டரை வந்து எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் விஷயம். காமிக் கேரக்டர் வந்து த ட்ராஜிக் டென்ஷன், அதாவது ரிலீஃப் ஃப்ரம் ட்ராஜிக் டென்ஷன். இப்போ வந்து ஒரு பிளே போயிட்டுருக்கு, ஒரு ட்ராஜடி நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பிட்டியன் ஃபியராக நம்ம வந்து ட்ராஜிக் ஃப்ளா எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா, அரிஸ்டாட்டலோட இது கிரீக்லேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். அது மாதிரி ஒரு ட்ராஜிக் ஃப்ளா நடக்குது, இல்லை ஒரு ட்ராஜடி நடக்குது அந்த ஸ்டோரியில் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன நடக்குதோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு காமிக் கேரக்டர் கொண்டு வந்து ஒரு காமிக் சீனை வச்சு நம்ம ஆடியன்ஸோட டென்ஷனை வந்து குறைக்கிறாரு. அதுக்கு தான் வந்துட்டு காமிக் கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இங்கே. த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, த வேர்ட் கிளவுன். இப்போ நம்ம இங்கே வந்து ஃபூல் பார்த்துருக்கோம், கிளவுன் பார்த்துருக்கோம். அப்போ ஃபூல்னா யாரு, கிளவுன்னா யாரு நம்ம தெளிவாக பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபூல் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, கிளவுன் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். பட் வந்து கிளவுன் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, த லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவன் ஆயிருக்கு. அதோட மீனிங் கிளவுன் அப்படின்னா மீனிங் என்ன, கிளாட் அப்படின்னு சொல்லி மீனிங். அதுக்கு நம்ம கிளாட் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தோம்னா, ஸ்டூபிட் அண்ட் ரஸ்டிக் பர்சன்.
ரஸ்டிக் பர்சன்னா ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது இந்த கிராமிய மக்கள்னு சொல்லுவோம்ல, அதாவது கல்ச்சர் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு மாதிரி என்ன இவன் எப்படி இருக்கான், ஒரு கிராமத்தா மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அவங்கள தான் வந்து ரஸ்டிக் பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அது கிளவுன் அப்படிங்கிறவங்க வந்து அப்படி இருப்பான். அப்படி ஒரு அதாவது கிளவுன் அப்படின்னா கிளாட் அப்படின்னு சொல்லி மீனிங்கு. அந்த கிளாடுக்கு என்ன மீனிங் அப்படின்னு இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்டிக் பர்சன் சொல்லி சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த clown ஆர் டல் அண்ட் கிளால்டு. இப்போ வந்து கிளாட் அப்படின்னா பார்த்துட்டோம், அவங்க ரொம்ப டல்லாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. அடுத்தது வந்து இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். வி லாஃப்ட் அட் த clown. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தி ஃபூல் எப்படி இருப்பாங்க, நம்ம வந்து clown பார்த்துட்டோம், clown வந்து டல்லாக இருப்பாங்க, கிளாடாக இருப்பாங்கன்னு சொல்லிடுறது. அந்த ஃபூல் பார்க்குறோம். ஃபூல் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிரைட்டாக இருப்பாங்க, குவிக் விட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டல் பிரைட்னா அந்த ஃபேஸில் இருக்க டல் பிரைட் இல்லை. இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு பிரைட்டாக சொல்கிறதும் ஒரு விஷயத்த ஒரு டல்லாக சொல்கிறதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. இவங்க வந்து குயிக் விட்டாக இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது அந்த ஸ்பாட்லேயே யார் இருக்காங்க, என்ன இருக்காங்க, யார் இவங்க பெரிய ஆளா சின்ன ஆளான்லாம் பார்க்காம அந்த ஸ்பாட்லேயே அந்த சொல்யூஷன் கொடுத்து அந்த ஸ்பாட்லேயே அந்த கமாண்டை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதாவது அந்த டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், அங்கே இருக்க பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அதாவது எந்த இடத்துல எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களோட விஷயத்தை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்கள தான் வந்து நம்ம ஃபூல் அப்படின்னு சொல்கிறோம். இதே கிளவுன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காமிக் ரேட்டராக தான் இருப்பாங்க. அதாவது காமிக் அப்படிங்கிறது ஒரு காமெடியன் மாதிரி, ஒரு கோமாளி மாதிரி தான் வந்து அவங்க வந்து அவங்களோட விஷுவல் இருக்கும், அவங்களோட வே ஆஃப் சென்ஸ், அதாவது டாக்கிங் எல்லாருமே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது வி லாஃப் வித் ஃபூல், வி லாஃப்ட் அட் கிளவுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி கிளவுனா யாரு, ஃபூல்னா யாருன்னு ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா, கிளவுனை பார்த்து, அதாவது கிளவுன் வந்து ஒன்று பண்ணுறான் அப்படின்னா அவனை பார்த்து நம்ம சிரிப்போம். இதே ஃபூல் அப்படின்னா, ஃபூல் ஒரு காமெடி பண்ணுறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா ஃபூல் கூட சேர்ந்து சிரிப்போம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ இருக்க தமிழ் சினிமாஸில் பார்த்துட்டோம்னா, ஏன்னா நம்ம ப்ளே எல்லாம் படிக்கும்போது, ஷேக்ஸ்பியரோட ப்ளே எல்லாம் படிக்கும்போது நம்ம ஃபேர் ஆஃப் அஸ் வச்சோ, சம்மரி படித்தோ, இல்லை யாராவது சொல்லி கொடுத்தோ அப்படி வந்து படிப்போம். அப்போ வந்து ஒரு கேரக்டரோட இன்டெப்த்தாக ஷேக்ஸ்பியர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்மளால டெலிவரி பண்ண முடியாது. இதுவே ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மூவியை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ காமிக் கேரக்டர்ஸ் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே இப்போ இருக்க காமெடியன்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். அப்போ காமெடியன்ஸ் பற்றி பேசும்போது அப்போ வந்து விவேக் சார் இருப்பார். விவேக் சாரோட காமெடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடியுமே அவர் காமெடி பண்ணிடுவார், சிரிப்பார், நம்மளுமே சிரிப்போம். ஆனாலுமே அதில் ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 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 சோஷியல் மேட்ரை, ஒரு சோஷியல் இஷ்யூவை ஈஸியாக சிரிச்சுட்டே சொல்லிடுவார். நம்மளுமே ஆமாண்டா அப்படின்னு சொல்லி கூட சேர்ந்து சிரிப்போம். அதை தான் வந்துட்டு ஃபூல்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சிரிக்கும் போது நம்ம கூட சேர்ந்து சிரிப்போம். அதுவே வந்து அந்த விவேக்கை பார்த்து சிரிக்க மாட்டோம். சரிங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே வடிவேல் எடுத்துக்குவோம். வடிவேல் சார் வந்து ஒரு காமெடி சொல்கிறாரு, ஒரு ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து நம்மளை சிரிக்க வைக்கணும்னு சொல்லி பண்ணுவார். அதில் வந்து ஒரு சென்ஸ் இருக்கா, இல்லை அதில் ஒரு விஷயம் இருக்கா, ஏன் அவன் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க மாட்டான். அவன் ஒன்று பண்ணுறான், அதாவது அவனோட ஹேர் ஸ்டைல் ஒன்று இருக்குது, அவனோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது, அவன் வந்து ஒரு இடத்துல போய் ஒரு சம்மதமே இல்லாமல் அடி வாங்குறான், அவன் அடி வாங்குறத பார்த்து நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வடிவேல் காமெடிஸ் இருக்கும். அதுதான் அதுக்கும் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது கிளவுன் அப்படின்ட்டாவே ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிளேயை வந்து ஒரு மாதிரி என்கேஜாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதே ஃபூல் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கிளவுன் கூட வந்து சேர்த்து வைக்க முடியாது, 2 பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு சில சமயத்தில் வந்து இவங்களுமே வந்து, ஆனால் 2 பேர்த்தோட அப்பியரன்ஸ், அதாவது வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலுமே வந்து அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறப்போ டிஃப்ரென்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு பிளேவும் பார்க்குறப்போ ஒரு கேரக்டர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ, இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்ணியிருக்கான், அதனால இவன் வந்து ஃபூல் தான் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டர் வந்து இது மாதிரி தான் இருந்திருக்கான், அவன் வந்து இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு விட்டா எதுவுமே அவன் செயல்படல, யாருக்குமே அவன் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அவனை வந்து கிளவுனாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கிளவுனா யாரு, ஃபூல்னா யாரு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். காமிக் ஆக்டர்ஸ். இப்போ காமிக் ஆக்டர்ஸ் நான் இப்போ சொல்லிட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து வடிவேல் சார் பற்றியோ இல்லை விவேக் சார் பற்றியோ வந்து சொன்னேன். பட் இங்கே காமிக் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு டேரக்டர் இல்லையா, ஒரு பிளே ரைட்டர் இல்லையா, அவர் ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி அவரோட ரைட்டிங்ஸில்.
அவரு எந்த மாதிரி ஆக்டர்ஸை, எந்த மாதிரி காமிக் ஆக்டர்ஸை வந்து கொடுத்தாரு. இப்போ நம்ம பார்க்குறதே வந்துட்டு கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அவரோட பிளேயில் யாரை ஆக்ட் பண்ண வச்சாரு அப்படிங்கிறதான். இதே நம்மளுக்கு கொடுக்குற டெக்ஸ்ட் புக்லேயோ நம்மளுக்கு இருக்கிற சம்மரிலையோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக்ஸ்பியர் என்ன பேர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஆனால் யார் அதை ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே தெரியாது. இங்கே வந்து யார் ஆக்ட் பண்ணாங்களா அந்த பீரியடில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.